கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த நாளோட கதை நம்ம பேசும்படி கற்பமா. பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே, எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை வாழ வைங்க, ஆண்டவரை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? என்ன பண்றாராம்? இருதயங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? அவர் உருவாக்கி. இருதயங்களை உருவாக்க முடியுமா? ஆமா, அவர் உருவாக்கி. இயேசு என்ற நாமத்துல நீங்க கேட்கும் பொழுது எது இல்லையோ அதெல்லாம் உருவாக்கி தருகிற தேவன். நிறைய பார்த்தீங்கன்னா இருதயத்துல வாழ்வடைப்பு, இருதயத்துல பிரச்சனை, இதயத்துல போராட்டம், டாக்டர் காப்பாற்ற முடியாது அப்படின்னா ஆண்டவர் புதிய இருதயத்தை தேவன் தருகிறவர். கெட்டுப்போன இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை பொருத்துகிற தேவன். கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு நல்ல இருதயத்தை பிறகு இதயமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் இருக்கும், ஆனா அவங்க இதயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இருதயங்கள் எல்லாம் நம்ம உருவாக்கி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார்? நம்மளுடைய இருதயத்தை தேவன் நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம இருதயம் தான் முழு இருதயத்தோடும். முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி அன்பு கூற சொல்றாரு பைபிள் சொன்னா, உங்க முழு இருதயத்தோடும் தேவனாய கருத்தை என்ன பண்ண முழு இருதயம். அப்போ முழு இருதயமும் அவருக்கு தேவை. பாதி இருதயம் அவருக்கு தேவையில்லை. ஆமா, பாதி விசுவாசம் அவருக்கு தேவையில்லை. பாதி சோத்திரம் முழுமையா எதை கொடுத்தாலும் ஏசப்பாக்கு என்ன பண்ணும்? முழுமையா பெஸ்டா கொடுக்கும் பொழுது காயின மாதிரி இல்லை. ஆபேலை கர்த்தர் ஆஸ்வதித்த ஆண்டவர், ஆபேலுடைய காணிக்கைகளை அங்கீகரித்த ஆண்டவர். அவன் இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். காயின் இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆனா ஆபேலுடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏதாவது அப்படி கொடுமையா செய்யணும். அவன் இருதயம் அப்படியே பொங்கி எழும்புறதை பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் எல்லாம் சோதனம் பலவிதமான போராட்டங்களால், ஒருவேளை கவலையினால் உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா, இந்த புதிய நாளில் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர், உங்கள் இருதயத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுடைய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில கூட உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை உருவாக்குகிற தேவன், நான் உன்னை உருவாக்கி நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கவனிக்கிற அது மாதிரி அவர் நம்மளை உருவாக்கி அப்படி என்ன பண்ணுறான்? வசனம் சொல்றதுக்கு பாருங்க, கவனித்திருக்கிறா. 15 பாருங்க, கவனித்திருக்கிறா. செய்களெல்லாம் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் யாரு கவனிக்கிறாங்க இல்லையோ, நம்ம பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற பணிகளை இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை கவனிக்கிறாரு. இன்னொரு வசனம் சொல்லுதுன்னா, நம்ம அவரை கவனிச்சு நம்ம நடக்கும்னா, இயேசு கிறிஸ்துவையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நம்மளுக்கு முன்மாதிரி ரோல் மாடல் யாருன்னா ஜீசஸ் தான். நம்மளுக்கு முன்மாதிரி பரிசுத்தத்திலையும் உண்மையிலையும் எல்லா விதத்திலையும் 100க்கு 100 சிறப்பானவர், அன்பானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, பூரண அன்புள்ளவர் ஆண்டவராக இயேசு. இந்த இடத்துல அவர் நம்மளை கவனித்திருக்கிறார். அவர் சொல்ற, உன் செய்கைகள் எல்லாம் என்ன பண்ண, உன் செய்கைகள் எல்லாம் என்ன பண்ணாரு? கவனித்திருக்கிறார். நீங்க செய்கிற எல்லா செயல்களையும், நீங்க படுகிற எல்லா பிரயாசத்தையும் அவர் கவனிக்கிறார். ஆண்டவரே, நான் படுற வேதனைய, நான் படுற கஷ்டத்தை, எப்படி அலைச்சலை நீங்க பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை பெருமூச்சு விட்டு நீ அழுகிறான். பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றியிலே அடையாளம் போடுகிற கர்த்தருடைய வருகிற ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனுடைய கரம். எசேக்கியேல் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜெபிக்கிறவர்கள் மேலே என்ன பண்றார்? ஆண்டவர் அடையாளத்தை போடுகிறார், கவனிக்கிறார். நீ வீட்டுல ஜெபிக்கிறத யாரு கவனிக்க? உங்க மனைவி கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உங்க கணவன் கவனிக்கிறாரு இல்லையோ, உங்க பிள்ளைகள் கவனிக்கிறாங்க இல்லையோ, இல்ல அடுத்தவங்க கவனிக்கிறாங்க இல்லையோ, இயேசு கிறிஸ்து உங்கள் அறைக்கதை விட்டு நீங்கள் பூட்டி ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் உங்களை வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இன்னைக்கு உபாசம் என்று வெளியில சொல்லல, தேவ சமூகத்திலிருந்து நம்ம வெளியே உபாசத்தை காட்டாம ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம சொல்லும் பொழுது அதுல பெரிய ஒரு மகிமையை, பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நம்மளை கவனிக்கிற ஆண்டவர். ஒருத்தர் சொல்றான், நான் ஆயக்காரக்காரன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றான். நான் ஆயக்காரன் மாதிரி இல்லை, நான் என்ன பாவியாக என்பது இரக்கமாயிருன்னு சொல்லி என்ன பண்றான்? ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் என்ன பண்றான்? நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அதை செய்யறதே சரி சொல்றான். அவனல்ல இவனே என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்துல நாம் தாழ்த்துகிறதையும் கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம என்னென்ன செயல்படுகிற நம்ம சிந்தனையும், நம்ம இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்,
இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டோம்ல ஆண்டு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டோம், அவர் என்ன எல்லாவற்றையும் அவர் நம்மளுக்கு படம் எடுத்து சுட்டி காமிக்கிற தேவனாக கேட்டார். அவர் நம்மளை கவனிக்கிறபடினாலே அவர் உங்களை சிறப்பாக நன்மையானதே உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தை கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. நிச்சயமாய் அவருடைய புறா கண்கள், அழகான கண்கள் உங்களை நிச்சயமாக நல்ல ஒரு பாதையில, நீதியின் பாதையில தேவன் நடத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். என் பரிசுத்தம் கிருபை நடந்த தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீ கவனிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருதயங்களை உருவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. புதிய இருதயத்தை பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டவரை கிருபைகளை தந்து வழிநடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.